ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட பிச்சி பூ வளராமல் இருந்தது இல்லையா, அதுக்கு வந்து தெளிச்சு விட்ட பிறகு ஃபர்டிலைசர் போட்டவுடனே எவ்வளோ பூக்கள் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்களை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். எந்த உரங்கள் போட்டும் செடிகள் வளர விளையாட்டினா நம்மளோட அந்த பனானா தூள் இருக்குல்ல, அதை நல்லா ஒரு 3 டேஸ் ஊற வச்சுட்டு நல்லா தெளித்து விடுங்க. வேர்க்கால்களையும் ஊற்றி விடுங்க, இலைகள் மேலேயும் நல்லா தெளித்து விடுங்க. பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும். இதோட வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடு ஃபுல்லாகவே மணக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் இதை ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்து இதோட பேர் வந்து பிச்சிப்பூ. கிளைகளை கொஞ்சம் வெட்டி விடணும். பாருங்கள், நிறைய முட்டுக்கள் அதிகமாக இருக்குது பாருங்கள். சம்மர் டேஸில் சம்மர் ஹாலிடேஸில் இந்த செடிகளை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கடினமானது. அதே நேரம் நம்ம இதுக்கு அதிகமாக நல்லா திட உரங்களை விட திரவ உரங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும். நல்லா புளிச்ச மோர், புளிச்ச தயிரை நல்லா வேர்க்கால்களை ஊற்றிக்கிட்டே வரணும். அது மாதிரி கிளைகள் மேலேயும் நல்லா தெளிச்சிட்டே வரணும். தெளிச்சிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு இது மாதிரி அதிக முட்டுக்கள் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்கள். முட்டுக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அளவுக்கு அதிகமாகவே வச்சுருக்கு. நம்ம வீட்டில் பழுச்ச எல்லா பூக்களோட அறுவடை தான். எல்லோ கலர் செம்பருத்தி, ரோஸ் வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்து பறிக்காமட்டனால இப்படி ஆயிடுச்சு. இது வேணாம். பாருங்க, ரோஸ் செடியை ரோஸ் பூவை நம்ம எப்போ கட் பண்ண போகும்போதும் இப்படி ஒரு இலையை விட்டு கீழே அடியில் தான் இப்படி கட் பண்ணணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு, அடியில் விட்டு தான் கட் பண்ணணும். நம்ம பூவை மட்டும் கட் பண்ணோன்னா அடுத்தடுத்து இலைகள் துளிர்கள் அதிகமாக விடாது. இப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து துளிர்கள் ரொம்ப அதிகமாக விடும், பூக்களும் சூப்பராக பூக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளை வீட்டில் பூத்த பூக்களோட அறுவடை. பாருங்கள், போன வருஷம்னா ரொம்ப பூத்துச்சு. இந்த வருஷம் நம்ம எல்லா செடிகளையும் வெட்டியாச்சு. மிச்சம் உள்ள செடிகளை பூத்த பூக்கள் இவ்வளோ தான். இன்னும் நிறையா புது செடி வச்சுருக்கேன், பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.